ஐயா நம்ம முப்பாட்டி பண்ணின தியாகத்துல தான் இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. இவங்க சொல்றாங்க போராடணும். புத்தகத்தை படிச்சீங்கன்னா போராடத்தான் வேணும். நீங்க வாழ்க்கை கல்வியை படிங்க, ஏன் போராடுறீங்க? யாராவது ஒருத்தங்க இன்னைக்கு உங்க குழந்தைய வளர்க்கும் போது நீ டாக்டரா இன்ஜினியராவாத இதான்னு சொல்லி வளர்க்குறீங்களே, இதெல்லாம் போராட்டம். மனுஷனா வளர்ந்துருக்கேன், மனுஷனா வளர்ந்துரு அப்படின்னு என் முப்பாட்டி சொல்லி வளர்த்தாங்க. உங்களை யாராவது அப்படி இன்னைக்கு வளர்க்குறீங்களா? கேட்க மாட்டாங்களே. அப்போ போராட்டம் புத்தக படிப்புல தான் இருக்கு. நான் அதை படிச்சேன் இதை படிச்சேன், இப்போ எல்கேஜி வரைக்கும் படிக்கிறேன்னா படிச்சுக்கிட்டே இருக்கிறது உங்க வேலை. நாங்க அப்படி இல்லை. ஞானம் ஞானம் என்றாலே அந்த பெண்மை தான். ஐயா எங்க முப்பாட்டி ஒன்றும் சும்மா இல்லைக்கையா, எனக்கு திண்ணையில பேசினாங்கன்னு சொன்னாங்க. திண்ணையில பேசலையா? இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்ச இந்த பெண்களை படிச்சு கண்டுபிடிச்ச சிடிசி கேமரா தான் என் முப்பாட்டி. எந்த கெட்ட காத்து ஊருக்குள்ள வருது, குடும்பத்துக்குள்ள வருது, அதை நான் துரத்தி அடிப்பேன்னு காவலாளியாகவும் கண்ணுக்குள் கேமரா வைத்து உட்கார்ந்திருந்தவள் தான் என் முப்பாட்டி. எப்படி நீங்க திண்ணையில சும்மா சும்மான்னு சொல்லுவீங்க? அன்னைக்கு சும்மா, அன்னைக்கு அம்மாவா இருந்தவங்களாலதான் நீங்க சும்மாதானே. நீங்களும் சும்மாதான். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஐயா என் முப்பாட்டி தான் ஜான்சி ராணி. அவங்க குழந்தை வளர்க்கலையா, அவங்க போராடலையா, அவங்க இன்னும் என்னென்னமோ பண்ணலையா? இவங்க சொல்றாங்க இந்த அம்மாமார்களே இப்படித்தான், இந்த பாட்டிமார்களே இப்படித்தான். விறகடுப்ப மண்சட்டி விரட்டி விட வேண்டாமே, அஞ்சரை பெட்டியில தான் அரிசியை மறுத்திருக்கு. சலிக்காம நீ கொஞ்சம் சமையல் பண்ணி சாப்பிடணும் கண்ணு. காய்கறி பழங்கள் கீரைகள்லாம் கலங்காமல் எடுத்துக்கணும். இயற்கையான உணவையும் இன்பமாக ஏற்றுக்கணும். சமைக்காத உணவையும் சரிவிகிதமாக எடுத்துக்கணும். குக்கரின் உணவெல்லாம் உங்கள் குருதியில் குப்பை சேர்க்கும். துரித உணவை நீங்களே தூக்கு கையில் உணிலே விளையாட்டை நீங்க சாப்பிட வியாதிகள் முனை நாட தள்ளாடி நீர் போக தள்ளி போக முந்தன் உறுப்பு. அதன் பெயர்தான் அறுவை சிகிச்சை. அனுதினமும் அழகான வாழ்விற்கு தேவை தேவை ஆரோக்கியம். சிறுதானியமும் நவதானியமும். மனிதனை முன்னவனே மத்ததெல்லாம் விட்டு போட்டு தன் மனசாட்சியை கொஞ்சம் தொட்டுப்பார். முன்னோர்கள் சொல் கேட்க முழுமையான வாழ்விற்கு மூலிகை முழு மருந்து முழுமையான அருமருந்து. ஐயா கையில உண்மை